வாழ்க்கையில் இந்த சினிமா ரிவ்யூ அவ்வளோ நான் பண்ணதில்லை. அந்த சிவகார்த்திகேயனோட படம் ஒன்று வந்துச்சு, ஏலியன் படம். அதை எதிர்மறை விமர்சனம் பண்ணனால அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்தை எதிர்மறை விமர்சனம், அதுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ கமல் அவர்கள் படம் எதிர்மறை விமர்சனம் போயிட்டு வந்தேன். இன்னும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பார்க்கவும் போகிறதில்ல. அப்படி ஒரு ஆர்வமே எனக்கு கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி மாமனும் பார்க்க மாட்டேன். இதோட விட்டுறலான்னு ஒவ்வொரு நாள் நினைக்கும் போது ஏதாவது புதுசாக ஒன்று தொக்கிட்டு வந்து நிற்கிது. யதார்த்தமாக பார்த்தேன், ஜெயமோகன் அவர்கள்ட்ட ஒரு வாசகர் கேட்டிருக்காரு, இந்த கமல் மேலே இவ்வளோ வெறித்தனமான தாக்குதல் தேவையா அப்படின்ட்டு. அதுக்கு ஜெயமோகன் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதிலை நான் இதில் வாசிச்சு விட்றேன். அதோட தொடர்ச்சியாக மனுஷபுத்திரனோட ஒரு போஸ்ட்டு எனக்கு கண்ணில் அம்பிட்டுச்சு. கூகுளில் சும்மா நான் ஜெயமோகன் பார்க்கும்போதே அது ஃபேஸ்புக் போஸ்ட்டு அம்பிடுச்சு. அவர் அந்த படத்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது அவர் பாஷையிலே நான் வாசித்து விட்டுறேன், பார்த்துக்கோங்க. மாரத்தான் மாதிரியே இருக்குது, தக் லைஃப் மாரத்தான் அப்படின்னு. நான் அம்பட்டையும் ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி பிடிக்காத ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக என்றைக்காவது தோணலாம் அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டேன். தக் லைஃப் திரையரங்கில் வெளியாகி வெறும் 20 நிமிடங்கள் ஆவதற்கு முன்னரே மிக கடுமையான பல நூறு எதிர் விமர்சனங்கள், ட்ரோல்கள் வெளியாகிவிட்டன. அனைவருமே படத்தை அமெரிக்காவில் பார்த்தோம், துபாயில் பார்த்தோம் என்று எழுதினார்கள். முதல் காட்சி முடிவதற்குள்ளேயே படம் பற்றிய எதிர்மறை கருத்து உருவாக்கப்பட்டு விட்டது. காரணம் கமலஹாசனின் அரசியல்தான். சூர்யாவுக்கும் இதே பிரச்சனை தான். இதில் பல நடைமுறை நுணுக்கங்கள் உள்ளன. ஒரு தரப்பு படத்தை வீழ்த்த முயன்றால் இன்னொரு தரப்பு தூக்க முயலலாமே என்று கேட்கலாம். அது சாத்தியமே இல்லை. எவராயினும் ஒரு நுகர்வு பொருளை பற்றி எதிர்மறை சித்திரத்தை மட்டுமே உருவாக்க முடியும், நேர்மறை சித்திரத்தை உருவாக்க முடியாது. ஒரு தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் மட்டுமல்ல, தடுப்பு நிலைப்பாடு கூட எடுக்க முடியாது. கமலஹாசனுக்கும் ரசிகர் படை உண்டு, அரசியல் தரப்பும் உண்டு. அவர்கள் செயலற்றவர்கள். அவர்கள் வேண்டுமென்றால் இன்னொரு படத்தை வீழ்த்தலாம். சிறிய படங்களை இப்படி வீழ்த்த முடியுமா என்றால் அது சாத்தியமல்ல. சிறிய படங்களுக்கு இந்த வகை தாக்குதல்கள் விளம்பரம்தான் ஆகும். பெரிய படங்களை மட்டுமே தாக்கி வீழ்த்த முடியும். பெரிய படங்கள் ஏற்கனவே பெரிய அளவில் ப்ரமோ மிச்சத்தை காணோம். அடுத்து வாசிக்க போகிறது மனுஷபுத்திரனோட ஃபேஸ்புக் தளத்தில் அவர் எழுதியிருக்கிறது. தக் லைஃப் விவகாரத்தில் மணிரத்னத்துக்கும் கமலுக்கும் எதிராக பெட்ரோல் கேன் வத்திப்பட்டி சகிதமாக சுற்றி கொண்டிருந்த கும்பல் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் சம்பந்தமாக போட்ட போஸ்ட் காரணமாக நேற்று இரவு என் வீடு புகுந்து விட்டது. ஒரே ரகலை. கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள், செம ஜாலியாக இருக்கும். 200 ரூபாய்க்கு போட்ட போஸ்ட் கூட்டணி ஆதரவு, சன் பிக்சர்ஸு, ஈழத்தமிழர் மீதான வன்மம், ரெட் ஜெயண்ட் முட்டு, கெட்ட வார்த்தைகள், நீ எல்லாம் ஒரு கவிஞனா, இத்தியாதி இத்தியாதி. தலை சுற்றுது. ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் நில்லுங்க. அதாவது மனுஷபுத்திரன் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி ஏதோ சொல்லியிருப்பார் போல். உடனே அவர் இவ்வளோ மோசமாக என்னை திட்டாங்க. என் வீடுன்னு அவர் சொல்கிறது அவரோட ஃபேஸ்புக் தளத்தை சொல்கிறாரு. நான் என்ன சொன்னேன்? தக் லைஃப் படத்தில் இவ்வளோ லாஜிக் தேடுற நீ டூரிஸ்ட் ஃபேமிலியில் உலகத்தில் அத்தனை கேரக்டரையும் நல்லவங்களை காட்டுறதுல ஏதாவது லாஜிக் தேடினியா என்பது தான். இது எப்படி தக் லைஃபிற்கு ஆதரவாகும்? நான் படம் பார்க்கவே இல்லை. அப்படியே பார்த்து ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அது கமலுக்கோ மணிரத்னத்திற்கோ தெரிய போவதும் இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலியை அன்பை விதைக்கும் படம் என கொண்டாடுகிற, தக் லைஃப் ஒழுங்கினத்தையும் வன்முறையும் விதைக்கிற படம் என எதிர்க்கிற ஆட்கள் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ கும்பல் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்று பாருங்கள். உங்களுக்கு எதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி? ஃபேஸ்புக்கில் நீ ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிற, அப்புறம் என்னத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியை வச்சு நீ இப்படி புலங்காயுதப்படுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. தக் லைஃப் பலருக்கு ஏமாற்றம் தந்திருக்கலாம். ஆனால் கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் கமல் மீது நடக்கும் தாக்குதல் அவரது படத்திற்கானது மட்டுமல்ல, அவரது அரசியல் நிலைப்பாட்டிற்குமானது. கன்னட மொழி தொடர்பான அவரது கமெண்ட்டும் பெரிதாக்கப்பட்டது. அப்படித்தான் நான் ஒரு ஐடி விங் ஆள். ஒரு விஷயம் எப்படி வைரலாக்கப்படுகிறது என்பதை நன்கறிவேன். இவர்கள் எல்லாம் தினமும் உலகத்தரமான சார்ந்த சினிமாவே தினம் பார்த்துவிட்டு திடீரென தக் லைஃப் பார்த்து கலாச்சார அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார்களாம். ஏதோ
இவர்கள் வீட்டு பத்திரத்தை போர்ஜரி பண்ணி பிடுங்கி கொண்டார் போல். என்ன ஒரு ஆவேசம்! திரிஷா நடித்தது ஒரு கேரக்டர், அதுக்காக அந்த அம்மாவை பர்சனலாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுற ஆளுங்க எல்லாம் மணிரத்னத்துக்கும் கமலுக்கும் எப்படி படம் எடுக்கணும்னு கிளாஸ் வேறு எடுக்கிறாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். பின் குறிப்பு: கமல் சார், மணி சார், உங்களுக்காக உயிரிய பணம் வச்சு இந்த கும்பல்கிட்ட எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கிறேன் தெரியுமா? இன்று கவிக்கோ மன்றத்தில் குமரகுருபரன் விழாவில் இருப்பேன். பேமெண்ட்டை ஜெயமோகன் வழியாக கொடுத்து அனுப்பவும். இலக்கியவாதியாக மாறு இடத்தில் இருப்பேன், மறு வச்சிருப்பேன். நீங்கள் எடுத்ததில்லை சார் தக் லைஃப். இதுங்களோட தினம் போராடுற எங்கள் மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கை தான் ரியல் தக் லைஃப் அப்படின்னு அவரோட வருத்தத்தையும் கோபத்தையும் எல்லா வித உணர்வுகளையும் கொஞ்சம் காமெடி கலந்து பதிவு பண்ணியிருக்காரு மனுஷபுத்திரன் அவர்கள். பார்த்துங்க, ஜெயமோகன் மனுஷபுத்திரன் இருதுருவம் நினப்போம், சில நேரம் அப்படியே ஒன்றா தெரியும் நமக்கு. முதல்ல சொன்னது ஜெயமோகன் வாசகர்கிட்ட அவர் கொடுத்த பதில். இது நேரடி தாக்குதலுக்கு ஆளான மனுஷபுத்திரன் அவரோட பதிலை பதிவு பண்ணியிருக்கார்.